நாடாளுமன்றில் பெண்களுக்கு தொல்லை கொடுத்த மூவர் சபாநாயகரின் அதிரடி நடவடிக்கை. அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு கடன் வழங்குவது தொடர்பில் ஆளுநர் கலந்துரையாடல். கொழும்பு துறைமுகத்தில் ஏற்படவுள்ள மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்பு. விரைவில் 90 வகையான மருந்துகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை. மலேக தியாகிகளை நினைவுகூரும் வகையில் அனுஷ்டிக்கப்பட்ட நிகழ்வு. கட்டுநாயக விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட ஸ்ரீதரன் தொடர்பில் வெளியான தகவல். என் சகோதரனின் மோசடிகளுக்கு நான் பொறுப்பில்லை, மனுஷ பகிரங்க. முல்லைத்தீவில் சந்தைக்குள் அமைக்கப்படும் கட்டடங்கள் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தின் பெண் பணியாளர்களுக்கு தவறான முறையில் தொல்லை கொடுத்த மூவரை பணி நீக்கம் செய்யுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குஷலா சரோஜனி வீரவர்த்தன தலைமையிலான குழு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் சபாநாயகர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். குற்றம் சுமத்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட மூவரும் 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குறித்த பெண் பணியாளர்களுக்கு தொந்தரவு கொடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தகவல் வெளியானதை அடுத்து மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குஷலா சரோஜனி வீரவர்த்தனவின் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது நாடாளுமன்றத்தின் 15 ஊழியர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே சபாநாயகர் குற்றம் சுமத்தப்பட்ட மூவரையும் பணி நீக்கம் செய்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் கொள்வனவுக்கு கடன் வழங்குவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வங்கிகளின் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நெல் கொள்வனவு செய்வதற்கு போதிய களஞ்சிய வசதிகள் இருந்தபோதும் அதற்குரிய கடன் வசதிகளை வங்கிகள் வழங்கவில்லை என ஆளுநர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எங்களுடைய மாகாணத்தில் விளையும் நெல் வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகரித்த விலையில் மீண்டும் எமது மாகாணத்துக்கு கொண்டுவரப்படுகின்றமையை தவிர்ப்பதற்காக எமது அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என அவர் கோரியுள்ளார். இதேவேளை கூட்டுறவு சங்கங்களூடான நெல் கொள்வனவுக்குரிய நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலர் நந்தகோபாலன், வடக்கு மாகாண பிரதம செயலர் இளங்கோவன், இலங்கை மத்திய வங்கியின் வட பிராந்திய முகாமையாளர் பகிரதி செந்தில்மாறன், அரச மற்றும் தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய துறைமுகங்கள் விமான சேவைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக துறைமுகங்கள் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ருவன் கொடிதுவுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் மேற்கு முனைய அபிவிருத்தி பணிகளை அடுத்த மாதத்திற்குள் நிறைவு செய்ய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த வருடம் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்துக்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்திடம் முன்வைத்த நிதியுதவி கோரிக்கையை இந்தியாவின் அதானி குழுமம் மீளப்பெறுவதாக அறிவித்தது. இதேவேளை கொழும்பு மேற்கு முனைய திட்டத்துக்காக உள்நிதி திரட்டல்கள் மூலம் நிதியளிப்பதாக அதானி குழுமம் அறிவித்திருந்தது. மேலும் அதானி குழுமத்தின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்கு அந்த குழுமத்தின் கோரிக்கைக்கு அமைய 553 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். 90 வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்கு ஔடதங்கள் ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்காக சில மருந்து நிறுவனங்கள் மாவட்ட நீதிமன்றில் தொடர்ந்துள்ள வழக்குக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அதிகார சபையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய நகர்த்தல் பத்திரமூடாக விடயங்களை முன்வைக்கவுள்ளதாக ஔடதங்கள் ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபையின் உயரதிகாரி தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மருந்துகளின் விலைகளை குறைக்கும் நடவடிக்கையை விரைவில் முன்னெடுக்கவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் HMPV நோயாளிகள் எவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். HMPV வைரஸ் தொற்று தொடர்பில் சுகாதார அமைச்சு விழிப்புடனும் இருப்பதாகவும் நாட்டில் வைரஸால் பாதிக்கப்பட்ட எவரேனும் கண்டறியப்பட்டால் மக்களுக்கு தெரியப்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் நோய் எதிர்ப்பு தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் நீலிகா மாலவிகே
சில காலத்திற்கு முன்பு இலங்கையில் HMPV நோயாளிகள் கண்டறியப்பட்டதாக கூறியதை சில ஊடகங்கள் தவறாக மேற்கோள் காட்டியதாகவும் முக்கியமான பிரச்சினைகளை அறிக்கையிடும் போது பொறுப்புடன் செயல்படுமாறு ஊடகங்களை கேட்டுக்கொள்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மலையக மக்களுக்கான உரிமை போராட்டங்களில் உயிர் தியாகம் செய்த மலையக தியாகிகளை நினைவுகூரும் மலையக தியாகிகள் தினம் நுவரெலியாவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் கொட்டக்கலை கொமர்ஷியல் பகுதியில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மலையக தமிழ் மக்களுக்குரிய தொழில்சார் உரிமைகள், காணி உரிமை, மொழி உரிமை, அரசியல் உரிமை மற்றும் பொருளாதார உரிமை உள்ளிட்ட விடயங்களுக்கான போராட்டங்களின் போது உயிர் நீத்தவர்களே இவ்வாறு நினைவு கூறப்பட்டனர். நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை டெவோன் தோட்டத்தில் உள்ள மலையக மக்களுக்கான காணி உரிமை போராட்டத்தை உயிர் தியாகம் செய்த சிவனு லட்சுமணின் கல்லறையில் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்து மலையக தியாகிகள் வரலாற்றை ஆரம்பித்து வைத்த முல்லோயா கோவிந்தன் உயிர் துறந்ததை ஜனவரி 10 மலையக தியாகிகள் தினமாக அனுஷ்டிப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் பல்கலையில் மலையக தியாகிகள் மற்றும் 51வது தமிழாராய்ச்சி படுகொலை நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் நேற்றைய தினம் பல்கலைக்கழக பொது தூபியில் மாணவர்களினால் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இடம்பெறவுள்ள தமிழ்நாடு அரசின் நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இன்றைய தினம் சென்னைக்கு செல்வதற்காக சென்றிருந்த வேளை இவ்வாறு தடுத்து நிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீதரன் தரப்பினை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள அயலக தமிழர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக ஸ்ரீதரன் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீதரன் மீது போலி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு ஸ்ரீதரனை தடுத்து நிறுத்துமாறு CIDயினர் மூலம் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தங்களுடைய கடவுச்சீட்டில் பிழை இருக்கின்றது என்றும் அதனால் நீங்கள் பயணிக்க முடியாது என்றும் ஸ்ரீதரனிடம் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்ததாக ஸ்ரீதரன் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது புதிய கடவுச்சீட்டினூடாக ஸ்ரீதரன் MP இதுவரை 4 முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருந்ததாகவும் இதுவரையில் கடவுச்சீட்டில் பிழை இருப்பதாக அறிவிக்கப்பட்டதில்லை என்றும் தற்போது முதன்முறையாக இவ்வாறு அறிவிக்கப்படுவதால் இது தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீதரன் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதேவேளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்வில் ஸ்ரீதரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ள நிலையில் ஸ்ரீதரனின் இதுபோன்ற நகர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிலர் இவ்வாறு தடைகளை ஏற்படுத்தி இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற முறையற்ற நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் உள்ளக பிரச்சினைகள் காரணமாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தடுத்து நிறுத்தும் போது சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன எனவும் அவை எதுவும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை தடுத்து நிறுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தனது சகோதரன் மேற்கொண்ட மோசடிகளுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நிகழ்வொன்றுக்கு வருகை தந்திருந்த முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் அவரது சகோதரரின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான மோசடிகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், எனது சகோதரருக்கு எதிராக முதலாவது முறைப்பாட்டை நானே மேற்கொண்டிருந்தேன். அத்துடன் எனது அமைச்சிலிருந்தும் அவரை வெளியேற்றியிருந்தேன். அவரிடம் ஏமாற வேண்டாம் என்று ஊடகங்கள் வாயிலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக அறிவித்திருந்தேன். அந்த பதிவுகள் இன்னும் சமூக வலைதளங்களில் காணப்படுகின்றன. ஒரே குடும்பத்திற்குள் மாறுபட்ட குணமுடையவர்கள் இருக்கவே செய்வார்கள். அவ்வாறானவர்கள் செய்யும் தவறுகளுக்காக நான் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியதில்லை. அவரது மோசடிகள் குறித்து தகவல் கிடைத்தவுடன் அவருடனான தொடர்புகளை நான் துண்டித்து விட்டிருந்தேன் என்றும் மனுஷ நாணயக்கார தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் உள்ள சந்தைகளுக்குள் அமைக்கப்பட்டு வரும் கட்டடங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. சந்தை எல்லைக்குள் அமையும் இக்கட்டிடங்கள் அமைக்கப்பட்டது முதல் பயன்பாடற்ற நிலையில் இருந்து வருகின்றன. அவற்றை பயன்படுத்திக் கொள்ள நீண்ட நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது. பொதுச்சந்தை நிர்வாகத்திற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கும் இச்சந்தை கட்டடங்கள்
கட்டடங்கள் கடைகளை நடத்தக்கூடியவாறு அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் இதுவரையில் அவ்வாறு வியாபார நிலையங்களை நடத்துவதற்காக அவை இன்னமும் திறக்கப்படாது பூட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றன. முள்ளியவளை பொதுச்சந்தையின் எல்லைக்குள் கட்டப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகியும் இதுவரை அக்கட்டடங்கள் பயன்படுத்தப்படவில்லை. வியாபாரத்தினை செய்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்ட அக்கட்டடங்களினுள் ஆடம்பர வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என அது தொடர்பில் வினவிய போது கருத்திட்ட ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். தொடராக கடைகளை கொண்ட கட்டடமாக இது இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முள்ளியவளையில் இயங்கி வரும் கரைத்துறை பற்று உபபிரதேச செயலகத்தின் நிர்வாக எல்லைக்குள் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதே உபபிரதேச செயலகத்தின் நிர்வாக எல்லைக்குள் அமையும் தண்ணீர் ஊற்று சந்தைகளுக்குள்ளும் கடைகளை கொண்ட கட்டடம் அண்மையில் அமைக்கப்பட்டது. இதுவும் அதன் உள்கட்டுமானத்தில் உயர் வசதிகளை கொண்டதாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர் கடைகளாக அமைக்கப்படும் கட்டடம் முள்ளியவளை சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள தொடர் கடைகளை கொண்ட கட்டடம் போல் பயன்பாடற்ற நிலையில் தொடர்ந்தும் இருக்க விடப்படுமாக என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் நிர்வாக எல்லைக்குள் அமையும் புதுக்குடியிருப்பு பொது சந்தைக்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்டுள்ள தொடர் கடைகளை கொண்ட கட்டடங்களும் அமைக்கப்பட்டு நாட்கள் கடந்த போதும் இதுவரை பயன்பாட்டுக்கு வழங்கப்படவில்லை. இதுபோலவே ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகத்தின் எல்லைக்குள் அமைக்கப்பட்ட தொடர் கடைகளை கொண்ட கட்டடங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட போதும் சிறப்பான பயன்பாட்டு செயல்பாடுகளை அவதானிக்க முடியவில்லை. மேற்குறிப்பிட்ட கட்டடங்கள் பிரதேச செயலகங்களின் ஆளுகைக்குள் அவற்றுக்கு உருத்துடைய கட்டிடங்களாக உள்ளன என இது தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கட்டடங்களை கட்டி முடித்ததோடு அவற்றை பொருத்தமான வாடகைக்கு வாடகையாளர்களுக்கு வழங்கிவிடுவதால் பயன்படுத்தப்படுவதோடு வருமானமும் ஈட்டப்படும் என அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர். இவ்வாறு பயன்பாடற்று இருக்கும் கடை கட்டடங்களை பயன்பாட்டுக்கு விடுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை விரைவில் தீர்த்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுவதும் நோக்கத்தக்கது. பயன்பாட்டு தேவையில்லாத போது அவ்வாறான கட்டடங்களை அமைப்பதை தவிர்க்கலாம் என்பதும் அதற்கு செலவிடும் நிதியினை மற்றொரு பயன்பாடுமிக்க செயல் திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.